விவோ மொபைல்ல எப்படி வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படின்றத ஃபுல் ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். விவோ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அபவுட் ஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அபவுட் ஃபோன் ஆப்ஷன் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அபவுட் ஃபோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பெல்ட் நம்பர்னு இருக்கும். அதை வந்து தொடர்ந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேறு டெவலப்பர் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட விவோ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப்பில் போயிட்டு அங்கே டெவலப்பர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆஃப்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் விவோ மொபைலில் எப்படி வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.